வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுகத்தால் வடக்கு கிழக்கில் பெய்து வரும் அடைமழை காரணமாக மக்கள் பெரும் இன்னல்களை எதிர்கொண்டுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட வெள்ள நீர் பரவலால் கிட்டங்கி மற்றும் மாவடிப்பள்ளி வீதி நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து மேற்கொள்வதில் பிரதேச மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். நாவிதன்பள்ளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள கல்லோயா குடியேற்ற கிராமங்களையும் கல்முனை நகரையும் இணைக்கும் கிட்டங்கி வீதியின் மேலாக வெள்ள நீர் பாய ஆரம்பித்துள்ளது. அந்த வீதியூடாக போக்குவரத்து மேற்கொள்வதில் மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். சம்மாந்துறை பிரதேச செயலகத்தையும் காரிதீவு பிரதேச செயலகத்தையும் இணைக்கின்ற மாவடிப்பள்ளி பாலமும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலையை அடுத்து 23 மாவட்டங்களில் 99,876 குடும்பங்களை சேர்ந்த 3,35,155 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இதுவரையில் 12 மரணங்கள் பதிவாகியுள்ளது. 17 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. 95 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 1708 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. அத்துடன் 8678 குடும்பங்களை சேர்ந்த 27,717 பேர் தங்களது இருப்பிடங்களிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளனர். அவர்கள் 279 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. குறித்த தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கான நிவாரணங்கள் மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்களினூடாக வழங்கப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தரவுகளுக்கு அமைய கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலேயே அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் 51,023 குடும்பங்களை சேர்ந்த 1,72,165 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரம் 43,631 குடும்பங்களை சேர்ந்த 1,49,491 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 13,922 பேரும், திருகோணமலை மாவட்டத்தில் 8,752 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை வடக்கு மாகாணத்தின் மன்னார் மாவட்டத்தில் 18,642 குடும்பங்களை சேர்ந்த 61,297 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 43,282 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 8,006 பேரும், முல்லைத்தீவில் 7,108 பேரும், வவுனியாவில் 3,542 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடுத்த முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புத்தளம் மாவட்டத்தில் 5,760 குடும்பங்களை சேர்ந்த 18,423 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பதுளை மாவட்டத்தில் 732 குடும்பங்களை சேர்ந்த 2,839 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நுவரேலியா மாவட்டத்தில் 201 குடும்பங்களை சேர்ந்து 774 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் 73 தற்காலிக பாதுகாப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மன்னார் வீதியில் சொகுசு கார் ஒன்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. குறித்த வீதியில் உள்ள பாலியாறு செம்பியாற்றிற்கிடையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கனமழையின் போது வீதியினூடாக சென்ற கார் ஒன்றே இவ்வாறு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் பல வாரங்களுக்கு முன்பே கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டது. அதற்கு தயாராவதற்கு பதிலாக தேசிய மக்கள் சக்தி எம்பிக்கள் தங்கள் வெற்றியை கொண்டாடி நாடாளுமன்றத்தில் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு உறுப்பினரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான கீதநாத் காசிலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். இயற்கை பேரிடர் ஏற்படும் போது உணவு, மருந்து மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் போன்ற உடனடி உதவிகளை வழங்குவது அரசின் கடமை. இருப்பினும் பல நாட்களாக பெய்த கனமழை மற்றும் கடுமையான வெள்ளம் இருந்தபோதிலும் வடக்கிலிருந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் சேவையை செய்வதை விட புகைப்படங்கள் எடுப்பதைத்தான் அதிகம் செய்கின்றனர் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதிகளால் உதவிகள் எதுவும் அனுப்பப்படவில்லை என்றும் காசிலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பொதுஜன பெரமுன போன்ற கட்சிகளை நம்பியிருக்கிறார்கள். நாங்கள் இரவும் பகலும் களத்தில் இருந்தோம், முன்கூட்டியே திட்டமிட்டுள்ளோம் மற்றும் காலநிலை எச்சரிக்கைகளுக்கு உடனடியாக பதிலளிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கிய பின்னரே நிவாரணம் வழங்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அங்கீகாரம் வழங்கியதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.